Hello students, 11th history public exams la கேட்கக்கூடிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸில் 35 மார்க்ஸ்க்கு வந்து உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ 7 கொஸ்டின் ஆன்சர்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணோம். இந்த 7 கொஸ்டின் ஆன்சர்ஸ் எந்தெந்த கொஸ்டின்ஸ்ல இருந்து உங்களுக்கு கேட்குறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் டோட்டலாக எல்லா டீட்டெயிலும் படிக்கிறதுனால உங்களால் இந்த 7 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு முடியாது. காரணம் என்னென்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இருக்கிற இந்த குறைந்தபட்ச நேரத்தில் நம்ம எப்படி வந்து இந்த 7 கொஸ்டின் ஆன்சர்ஸையும் அட்டன் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்காக வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இதில் கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேப்பு, டைம் லைனு எல்லாமே இதில் கலந்து கொடுத்துருக்கேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 42 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இந்த 42 கொஷின்ஸ் படிக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து நீங்கள் 7 கொஷின்ஸும் அட்டன் பண்ண முடியும். அப்படியே கொஷின் பேப்பர் டஃப்பாக வந்தால் கூட 100% நீங்கள் ஒரு 6 கொஷின் ஆச்சும் அட்டன் பண்ண முடியும். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா கொஷின்ஸுமே வெரி வெரி இம்பார்ட்டன்றதுனால எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. இதில் உங்களுக்கு நான் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் சொல்ல போகிறேன். ஸோ என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெளிவாக பார்த்துருவோமா? நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக 12க்கும் வீடியோஸ் அப்லோட் பண்ண இருக்கிறோம். டெக்ஸ்ட் புக் மாறினாலும் சரி மாறாட்டியும் சரி கண்டிப்பாக வந்து கல்வி விஜய் சேனலில் வீடியோஸ் வந்துட்டு இருக்கும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. அடுத்து ஹிஸ்ட்ரிக்கு அடுத்து உங்களுக்கு வேற என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் அப்லோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட சப்ஜெக்ட்ஸ் என்ன வருது அப்படின்றது எனக்கு தெரியாது. முடிஞ்ச வரையும் நான் வந்து அப்லோட் பண்ணி ட்ரை பண்றேன். ஓகே, ஸோ என்னென்ன 5 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்துருவோமா? தமிழ்நாட்டில் பெருங்கற்கால அகழாய்விடங்களை பற்றி விவாதிக்கவும். டிஸ்கஸ் த மெகாலித்திக் அயன் ஏஜ் சைட்ஸ் டிஸ்கவர்ட் இன் தமிழ்நாடு. இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். அடுத்து கலாப்ராஸ். ஹூ வேர் த கலாப்ராஸ்? வாட் டு வி நோ அபவுட் தெம் ஃப்ரம் புலன்குறிச்சி இன்ஸ்கிரிப்ஷன். கலப்பிரர் என்போர் யார்? அவர்கள் குறித்து பூலாங்குறிச்சி கல்வெட்டிலிருந்து அறிந்து கொள்வதென. வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கண்டிப்பாக படிச்சே ஆகணும். அதே மாதிரி புத்தா கொஸ்டின்ஸும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் வந்து எது இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு என்னால் சொல்லவே முடியாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸில் கேட்டதும் சரி, இந்த வருஷம் ஆஃபெல் எக்ஸாம்ஸ்லையும் ரிவிஷன் எக்ஸாம்ஸ்லையும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கேட்ட கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு அதில் இருந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்க கோல்டன் கொஷின் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நான் சொல்லக்கூடிய கோல்டன் கொஷின்ஸை ஃபர்ஸ்ட் படிங்க. அதுக்கப்புறம் இந்த பிடிஎஃப்ல இருக்க மற்ற கொஷின்ஸை படிங்க. கிவ் அன் அக்கௌண்ட் ஆஃப் த தமிழ் கிங்டம், அதாவது 4th கொஷின். நான் கொஷின் நம்பர் ரீட் பண்ணுறேன், கொஸ்டினும் சொல்கிறேன், கொஸ்டின் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 5 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சோலாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 7th கொஷின். அதுக்கடுத்து 8th கொஷின்ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து சிவாஜியின் வாழ்க்கை, பயோகிராஃபிக்கல் ஸ்கெட்ச் ஆன் சிவாஜி, இது வெரி இம்பார்ட்டன்ட். 11th ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இண்டஸ் சிவிலைசேஷன், அதுவும் இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஜயநகர பேரரசின் இடங்களை குறித்து காட்டும். எதில்? இந்தியா மேப்பில். ஸோ அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது ராமலிங்க அடிகள் வெரி இம்பார்ட்டன்ட். டைம்லைன், எனி 5 இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் அக்பர் ரீஜன் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு பப்ளிக்ல கேட்ட கொஷின்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்து மௌரிய ஆட்சி, மௌரியன் பொலைட்டி, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கிங்டம் ஆஃப் மூவேந்தர்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா விஜயநகர பேரரசின் சமூக மற்றும் பொருளாதார நிலையை விவரிக்கவும். விஜயநகர் எம்பையர், அதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது முகலாய கட்டடக்கலையின் சிறப்பம்சங்களை பற்றி ஒரு கட்டுரை வரைக. ஓகே, ஸ்பிளெண்டர் ஆஃப் முகல் ஆர்கிடெக்சர் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து பாஜிராவ், லைஃப் அச்சீவ்மெண்ட் ஆஃப் பாஜிராவ் இம்பார்ட்டன்ட், அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த காசஸ் ஃபார் த டெக்ளைன் ஆஃப் ஜெயினிசம் இன் இந்தியா. இந்தியாவில் சமணம் வீழ்ச்சி அடைந்ததற்கான காரணங்கள் யாவை? இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அதுக்கடுத்து மேப்பு பார்த்துக்கோங்க. மேப்பில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் என்னன்னு பாருங்கள். அடுத்து பாபர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இந்தியாவின் பாபரின் படையெடுப்பை பற்றி விவரிக்கவும் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து டைம்லைன் பார்த்துக்கோங்க. சிவாஜியின் ஆட்சியில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் வெரி இம்பார்ட்டன்ட். சிந்து நாகரிகம் ஏன் ஹரப்பா நாகரிகம் என அழைக்கப்படுகிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது எல்லாமே நீங்கள் படிச்சுதான் ஆகணும். இருந்தாலும் ரொம்ப முக்கியமான கொஷின்ஸை நான் கொஞ்சம் உங்களுக்கு சொல்கிறேன், அதை ஃபஸ்ட்டு படிங்க. அடுத்து ஃபெரோஸ் துக்ளக்கின் ஆட்சியை மதிப்பிடுக. இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் சொன்ன கொஷின்ஸ்லாம் நோட் பண்ணி ஃபஸ்ட்டு படிக்கிற வழியை பாருங்கள். அதுக்கடுத்து முகமது கவான், அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 37th கொஷின்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, 40, 41, 42 ஃபர்ஸ்ட் செஞ்சுரி, இது
41 கொஸ்டின் கிவன் அக்கௌண்ட் ஆஃப் த தமிழ் கிங்டம்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் செஞ்சுரி சி, அது இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது டைம் லைன். சரிங்களா, டைம் லைனே ஒரு 2-3 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இதில் எதுவும் மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்கள். இதில் நிறைய கொஷின்ஸ் நான் கோல்டன் கொஷின்ஸாக சொல்லியிருக்கேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து எல்லா கொஷின் பேப்பர்லையும் கேட்ட கொஷின்ஸாக சொல்லியிருக்கேன். ஸோ இதோட பிடிஎஃபை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் ரொம்ப தேடிட்டு இருக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இதில் எல்லா கொஷின்ஸுமே வந்து வரக்கூடிய கொஷின்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். டைம் வேஸ்ட் பண்ணாமல் அழகாக வந்து எப்படி நம்ம படிக்கிறது அப்படின்றது தான் நம்மளோட பிளானே. ஸோ ஃபஸ்ட்டு 5 மார்க்ஸை முடிங்க. தொடர்ச்சியாக நான் வந்து 2 மார்க்ஸும் 3 மார்க்ஸும் நாளைக்கு முடிஞ்சால் நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ளே போட ட்ரை பண்ணுறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுறத பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் பண்ணுறேன். கொஞ்சம் ட்ரை ஐ ப்ராப்ளம் இருக்கிறதுனால என்னால் வீடியோஸ் போட முடியல. தயவு செஞ்சு தவறாக எடுத்துக்க வேணாம். ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எனக்கு மட்டம்லாம் கிடையாது. எனக்கு எல்லா பிள்ளைங்களும் முக்கியமாக தேவை தான். ஹிஸ்ட்ரி வீடியோஸ் அப்லோட் பண்ணலான்னு நினச்சிட்டே இருந்தேன். அதுக்குள்ளே முடியலன்னு சொல்லிட்டு போய் அப்படியே படுத்துட்டேன். மயக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இருந்தாலும் மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ பிள்ளைங்களோட மெசேஜை பார்த்துட்டு என்னால் படுக்கக்கூட முடியல. ஸோ உடனே வந்து கொஷினை பிள்ளைங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிஎஃப்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஆனால் வீடியோ போட முடியல. இப்பயுமே லைட்டாக ஒரு கேராகவே இருக்குது. ஸோ முடியாத கட்டத்தில் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோ போடுறேன்னா அப்போ நீங்கள் எனக்கு என்ன பண்ணணும்? கைமாறு. நீங்கள் பண்ண வேண்டிய கைமாறு உங்களோட மதிப்பெண்கள். நல்ல மார்க்ஸ் கொடுக்கணும். கண்டிப்பாக கொடுப்பீங்க நம்புகிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணுங்கள். நிறைய பிள்ளைங்க லைக் பண்ண மாட்டேங்க. பிள்ளைங்களா எப்படி பிள்ளைங்களா வீடியோ போட முடியும்? லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா தானே வீடியோ போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ நீங்களும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லுங்கள். ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸில் எல்லாருமே வந்து ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கட்டும், டாப்பர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். நீங்கள் இந்த பிடிஎஃபை வச்சு உங்கள் ரிவிஷன் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், உங்களோட ஆஃபர்லி எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் எக்ஸாம் இருக்கட்டும், செக் பண்ணுங்கள். எத்தனை 5 மார்க் கொஷின்ஸ் இதில் இருக்குன்னு பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்னு வர பில் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் டெலகிராமோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் அதில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.